தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். திட மனதாயிரு என்ற தலைப்பில் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்ப்போம். பலன் கொண்டு திட மனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நம்முடைய மனதை தைரியப்படுத்துகின்ற ஜீவனுள்ள வார்த்தை இது. தேவன் யோசுவாவை பார்த்து தைரியப்படும்படியாகவும் பயத்தை விட்டு விட்டு முன்னோக்கி பயணிக்கும்படியாகவும் சொன்ன இந்த வார்த்தைகளை தான் இன்று நம்மையும் பார்த்து அவர் சொல்லுகின்றார். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கும் போதும், கையாளும் பொழுதும், புதிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதும், புதிய வேலைகள், புதிய மனிதர்கள், புதிய பொறுப்புகள், புதிய சூழ்நிலைகள், எதிர்காலத்தை குறித்த எதிர்பார்ப்புகள், நிச்சயமற்ற கால சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நம்முடைய மனதிலே எல்லாவற்றின் மீதும் பயம்தான் வருகிறது. இந்த பயம்தான் திடமனதாய் நாம் வாழ்வதற்கான எதிரியாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடந்து வருகின்ற ஒவ்வொரு பாதைகளையும் சூழ்நிலைகளையும் தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார். அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம்தான் அவை எல்லாவற்றையும் நடக்கும்படியாக அனுமதிக்கிறவராக தேவன் இருக்கின்றார். அப்படியானால் நம்மை குறித்து நாம் புரிந்து வைத்திருப்பதை காட்டிலும் தேவன் நம்மை குறித்து மிகவும் அருமையாக ஆராய்ந்து அறிந்து வைத்திருப்பதினால் தேவனுக்கு தெரியும், அவருடைய பலத்தினாலும் அவருடைய ஞானத்தினாலும் நம்முடைய சூழலை நம்மால் கையாள முடியும் என்று. தேவன் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருப்பதினால் அதற்கான திறமைகளையும் திறந்த வாசல்களையும் ஒத்தாசைகளையும் அனுகூலங்களையும் மனித கண்ணின் தயவுகளையும் கொடுத்து தைரியமாக நம்முடைய பாதையிலே பயணிப்பதற்கான வழிநடத்துதலை அவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். இந்த தேவன் நம்முடைய மனதிலே உறுதிப்படுத்த விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், நமக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் பெரியது. நம் மூலமாக தேவன் தன்னுடைய செயல்களை செய்ய நினைத்திருப்பது பெரியது. இதற்காக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் பெரியது. இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காக நம்மை நகர வைத்து வழிநடத்துகின்ற அவருடைய பிரசன்னம் பெரியது. இவை எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி அதன் காலத்திலே நேர்த்தியாய் அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று நம்முடைய மனதிலே அசைக்க முடியாமல் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் பெரியது. நம் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் பெரியவர், மிகவும் வல்லவர், மிகவும் நல்லவர் என்ற புரிந்து கொள்ளுதல் தான் நமக்கு பலனையும் திட நம்பிக்கையையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. இவ்வாறு திகையாமல் கலங்காமல் மிகுந்த தைரியமான வைராக்கியத்துடன் தேவன் மேல் வைத்திருக்கும் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நாம் முன்னேறி செல்லுவதற்கு 3 காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்ததை நம்மால் இன்று கற்றுக்கொள்ள முடிகிறது. முதலாவது, தேவனுடைய வார்த்தைகளில் மனமகிழ்ச்சியாய் இருந்து அவற்றை தியானித்து ஆராய்ந்து நம்முடைய இருதய பலகையிலே அவற்றை எழுதி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, அவருடைய வார்த்தைகளுக்கு மிகவும் உண்மை உள்ளவர்களாக இருந்து அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது. மூன்றாவதாக, தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்றார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை அனுதினமும் நம்முடைய மனதிலே நாம் வளர்த்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது.
இவ்வாறு நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்ற அந்த புரிந்து கொள்ளுதல் கிறிஸ்துவிடத்தில் இருந்து அவருடைய பலனையும் மெய் ஞானத்தையும் நமக்கு பெற்று கொடுத்து முடிவு பரியந்தமும் நம்மை நம்முடைய பாதையிலே நேர்த்தியாய் நடத்துவதிலே அவர் உண்மை உள்ளவரும் வைராக்கியம் உள்ள தேவனுமாய் இருக்கிறார், மிகுந்த வல்லமை உள்ள தேவனுமாய் இருக்கிறார் என்பதை அனுபவித்து அவருடைய அருகாமையிலே நம்மை வாழ வைக்கிறது. இவ்வாறு எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து அறிந்து பார்த்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாய் இருப்பது நம்முடைய தேவாதி தேவன்தான் என்பதை நம்முடைய மனதிலே உறுதியாக நாம் பிடித்து கொள்ளும் பொழுது இந்த தேவன் மீது திட மனதாய் இருந்து நம்முடைய காரியங்களை அவர் சார்பாய் செய்ய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான கிருபை தருகிறவராக இருக்கின்றார். இந்த கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.